நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் விஷ்ணுமகி வித்யாலய். இன்றைக்கி நம்மளோட டாபிக் பிராத்மிக் லெசனில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டோரி கவி அவுர் கஞ்சூஸ். கவி அப்படின்னா கவிஞர் மற்றும் கவிஞரும் மற்றும் கஞ்சத்தனம் உள்ளவரும். கஞ்சூஸ்னால் ஒரு கஞ்சத்தனமான ஒருத்தர். அவங்க 2 பேருக்கும் உள்ள என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ கஹானிகா சாரான்ஷ். இதில் கஹானிகா ஷாரான்ஸ் படிக்கும்போது அதோட ஒரு மீனிங்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வேர்ட் மீனிங் புரிஞ்சு படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रखता था. गांव विलेज. ஒரு கிராமத்தில் கோவர்தன் பெயருடைய एक गरीब கவி, ஒரு ஏழை கவிஞர், अपने परिवार தன்னுடைய ஃபேமிலியுடன், பரிவார் இஸ் அ ஃபேமிலி, கே சாத் வித் தன்னோட ஃபேமிலியோடன் வாழ்ந்துட்டு இருந்தார். एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. இந்த ஒரு நாள் மகேந்திரன் பெயருடைய ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு நம்மளோட கவிஞர் போகிறார். நம்மளோட கவிஞருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. ஒரு செல்வந்தரோ இல்லை பணக்காரங்கள் வீட்டுக்கு, இல்லை ராஜா அக்கம் பக்கத்தில் உள்ள அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள பற்றி புகழ்ந்து பாடி அவங்க கொடுக்குற பொருளை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். அந்த மாதிரி தான் மகேந்திரன் பெயருடைய ஒரு செல்வந்தர் வீட்டுக்கும் இவர் போய் பார்க்குறார். லேக்கின் வஹ் படா கஞ்சூஸ் தான். ஆனால் நம்மளோட கவிஞருக்கு தெரியாது, மகேந்திரன் பெயருடைய ஒருத்தர் ரொம்ப கஞ்சுத்தனமானவர். அவர் நல்ல செல்வம் அதிகமாக இருந்தாலும் கூட யாருக்கும் எதுவும் தரக்கூடிய மனுஷன் இல்லை. கோவர்தனே உஸ் பர் ஜூட்டி பிரசன்சாக்கி கவிதா சுனாயி. இது தெரியாது கோவர்தன் அவர் மேலே ஜூட்டி பிரசன்ஷா அப்படின்னா பொய் புகழ்ச்சி சொல்லி நல்லா பாடியிருக்கிறார். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 अशर्फियाँ ले आने को कहा. இதை கேட்டுட்டு மகேந்திரன் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சர்வெண்ட்டுக்கிட்ட, நௌக்கர் அப்படின்னா சர்வெண்ட், தன்னுடைய சர்வெண்ட்டுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, கோவர்தனுக்காக ஒரு தங்கத்தாலான பிளேட்டு, அதில் ஒரு 100 பொற்காசுகள் அதெல்லாம் வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகர் நௌக்கர் நகி ஆயா. ஆனால் அந்த சர்வெண்ட் வரவே இல்லை. மகேந்திரன் சொல்லி அனுப்பியாச்சு, ஆனால் சர்வெண்ட் இன்னும் வரவே இல்லை. இவருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு கோவர்தன். गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है. கோவர்தன் உடனே கேட்டுட்டார் மகேந்திரன் கிட்ட, என்னாச்சு, நீங்கள் சொன்னீங்களே, சர்வெண்ட்டை சொல்லி அனுப்புனீங்களே, இன்னும் வரலையே பரிசு பொருளை கொண்டுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகேந்திர சொல்கிறாரு, ஆப்னே முஜே குஷ் கர்னே கே லியே ஜூட்டி பிரசன்ஷா கி ஹே. நீங்கள் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் புகழ்ச்சி பண்ணீங்க. உசி தரக் அதுபோல் ஆப்கோ குஷ் கர்னே கே லியே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மேபி ஜூட் போலா நானும் பொய் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ கோவர்தனுக்கு அப்போ தான் புரியுது, அப்போ இனி இவர் தரமாட்டார், எதுவுமே தரமாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோவர்தனுக்கு காலி ஹாத் கர் லவுட்னா படா. அப்போது எதுவுமே கொடுக்காததுனால கோவர்தன் வெறுங்கையோட வீடு திரும்பிட்டார். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சீக் மோரல் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, கஞ்சூஸ் பூல்கர் பி கோட்டி தம்டி தக் நஹி தேத்தா. கஞ்சத்தனம் உள்ளவங்க மறந்தும் கூட, பூல்கர் அப்படின்னா மறந்தும் கூட, இம்மி அளவு கூட யாருக்கும் இது தரமாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இது புரியுது. ஸோ எப்போது சம்மரி எழுதினாலும் சரி, நீங்கள் அதோட மோரல் என்னங்கிறதும் எழுதுங்க. தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஈஸியாக இருந்தது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.